Welcome back to our channel TNPSC Learning. இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகுறது உங்களுக்கு கண்டினியூஸா பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம யூனிட் 1 வந்து பார்த்துட்டே இருக்கோம். அடுத்து யூனிட் 1ல வந்து நம்ம நம்பர் சிஸ்டம்ஸ், தென் Boolean Algebra, டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் அதெல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பேசிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் டிசைன் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். தட் இஸ் வந்து ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஸ்டோர்ட் ப்ரோக்ராம் ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி வந்து வீடியோஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 3 பார்ட்டாக இருக்குது. அதையும் நான் வந்து யூனிட் 1 அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்குது. ஓகேவா, யூனிட் 1ன்னு ஒரு பிளேலிஸ்ட் ஸ்பெஷலி ஃபார் PGTRB அப்படின்ட்டு நான் வந்து ஒரு டைட்டில் கொடுத்து அது கீழே யூனிட் வைஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது நம்ம சேனலில் வந்து ஹோம் டேப் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே செக்ஷன் வைஸ் இருக்கும். அதில் யூனிட் வைஸ் வந்து வீடியோஸ் வந்து இருக்குது. அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஸ்டோர்ட் ப்ரோக்ராம் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கும். தென் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட்ஸ், கம்ப்யூட்டர் ரெஜிஸ்டர்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டைமிங் அண்ட் கண்ட்ரோல் எல்லாம் பார்த்தாச்சு. மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்புட் அவுட்புட், இன்டரப்ட்ஸ் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பெண்டிங் இருக்கிறது வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் மட்டும்தான் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து இருக்குது. தட் இஸ் பேசிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் டிசைனில். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் பற்றி பார்க்கலாம். In basic computer, each instruction cycle includes the following procedures. என்னென்ன procedures வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளையும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, it can fetch the instruction from memory. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா fetch பண்ணுறது. ஓகே, மெமரியில் தானே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதை வந்து fetch பண்ணி எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த மெமரி வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கிறத அதை டீகோட் பண்ணி மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்து ஜஸ்ட் டீகோட் பண்ணிக்கும். ஓகேவா, அந்தந்த ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து டீகோட் பண்ணிக்கும். ஸோ ஃபெச் பண்ணுறது, தென் டீகோட் பண்ணுறது. அதுக்கப்புறமா அதில் என்ன இருக்கும் அப்படின்னா எஃபெக்டிவ் அட்ரஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து அட்ரஸ் இருக்கும். சப்போஸ் டைரக்ட் அட்ரஸ் இருந்ததுன்னா அந்த அட்ரஸில் போயிட்டு அது என்ன வேல்யூ இருக்குதோ அதை வந்து அது கெட் பண்ணிக்கும். எஃபெக்டிவ் அட்ரஸ் சில இதில் வந்து இன்டைரக்ட் அட்ரஸ் இருந்தது அப்படின்னா மெமரியில் போயிட்டு ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் எடுத்து அதை போய் திருப்பி ரெஃபர் பண்ணி ஆப்ரன்ஸ் எடுக்கும். சிலதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி அந்த எஃபெக்டிவ் அட்ரஸை வந்து அது எடுத்து கெட் பண்ணிக்குது மெமரியிலேருந்து. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபெச் பண்ணுது, தென் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டீகோட் பண்ணுறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எஃபெக்டிவ் அட்ரஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணுது இன்ஸ்ட்ரக்ஷனை. ஓகேவா, இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறது. தென் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளில் என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்ஸ், இதில் வந்து இது எது கூட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அட்ரஸ் லைன் கூட கனெக்ட் ஆகிருக்கும். சிஸ்டம் பஸ்ஸோட அட்ரஸ் லைன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷன் வீடியோவில் வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் வீடியோவில் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள். தென் இட் ஸ்பெசிஃபைஸ் த அட்ரஸ் இன் மெமரி ஃபார் ரீட் ஆர் ரைட் ஆப்ரேஷன். ரீடோ ரைட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான அந்த அட்ரஸை வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். தென் மெமரி பஃபர் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது இட் இஸ் கனெக்டட் டு டேட்டா லைன்ஸ் ஆஃப் த சிஸ்டம் பஸ். அட்ரஸ் லைன், டேட்டா லைன்ஸ்னு 2 லைன்ஸ் இருக்கும். இது வந்து அட்ரஸ் லைன், இது வந்து டேட்டா லைன் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் த வேல்யூ டு பி ஸ்டோர்ட் இன் மெமரி ஆர் த லாஸ்ட் வேல்யூ ரெட் ஃப்ரம் மெமரி. ஒரு மெமரியில் போயிட்டு நம்ம ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூ ஆர் மெமரியிலேருந்து ரீட் பண்ணுற, தட் இஸ் வந்து நம்ம ரைட் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை 5ன்னு ஒரு வேல்யூ தான் மெமரியில் ரைட் பண்ணுறோன்னா அந்த வேல்யூ வந்து நம்ம MBRல இருக்கும், மெமரி பஃபர் ரெஜிஸ்டரில். அதர்வைஸ் மெமரியிலேருந்து நம்ம ஒரு வேல்யூவை ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து MBRல இருக்கும். ஓகேவா, அட்ரஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா MARல இருக்கும். அதில் கிடைக்கிற வேல்யூ ஆர் நம்ம ரைட் பண்ண போகிற வேல்யூ வந்து மெமரி பஃபர் ரெஜிஸ்டரில் இருக்கும். ஓகேவா, தென் ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படிங்கிறது ஹோல்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி ஃபெச்ட். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிற இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறது தான் ப்ரோக்ராம் கவுண்டர். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச்ட். ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிறது தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது. ஸோ இந்த 4 ரெஜிஸ்டர்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் ஃபாலோயிங் த 4 ப்ரொசீஜர்ஸ் ஆர் நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 4 ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபெச், அப்புறமா டீகோட், தென் எஃபெக்டிவ் அட்ரஸ் எடுக்கிறது, அப்புறமா வந்து எக்ஸிக்யூஷன்.
ஸோ இந்த 4 ப்ரொசீஜர்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா the control switches back to the first step and repeats similar process for the next instruction. அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பியும் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அதே அந்த 4 ஸ்டெப்ஸை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கா. therefore the cycle continues until a halt condition is met. halt condition வரது வரைக்கும் இதை ஒரு சைக்கிளாக அது பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணுது, ஃபெச் பண்ணுது, ஃபெச் எக்ஸிக்யூட் சைக்கிள், அப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இதேவே வந்து எக்ஸிக்யூட்டும் ஃபெச்சும் வந்து ரிப்பீட்டடாக நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு சைக்கிளாக வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆஃப்டர் ஹால்ட் வந்துருச்சு அப்படின்னா அதில் விட்டு வெளியில் வந்துடும். இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஃபெச் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். the address instruction to be implemented is held in the program counter. ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கும். the processor fetch the instruction from the memory that is pointed by the PC. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது PC தானே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஒரு 2000 PC அதில் வந்து ஒரு 2000ங்கிற ஒரு அட்ரஸை ஹோல்டு பண்ணியிருக்குன்னா 2000 அட்ரஸில் இருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ 2000 போயிட்டு அந்த மெமரியில் ரெஃபர் பண்ணி அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபெச் பண்ணிக்கும் ப்ராசஸர். நெக்ஸ்ட் வந்து PC இஸ் இன்க்ரிமெண்டட் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1 எவ்வளோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட சைஸோ அதுக்கேற்ற மாதிரி PCயோட வேல்யூ வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதாவது அது நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ணணும், அதுதான் அதோட மீனிங். ஓகேவா, ஒரு ஃபெச் பண்ணி முடிச்சதுமே அதோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் லோடட் ஆன் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். ஸோ அந்த நம்ம எடுக்கிற அந்த எது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் PCலேருந்து ஒரு அட்ரஸ் எடுத்தோமா, அதில் போயிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்தோமா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எங்கே போயிட்டு லோட் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் லோட் பண்ணுறோம். த ப்ராசஸர் ரீட்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் த இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர். ப்ராசஸர் வந்து ரீட் பண்ணி அதை டீகோட் பண்ணி அந்த அட்ரஸ் எல்லாம் எடுத்து அது வந்து அதை அந்த இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் நெக்ஸ்ட்டில். ஸோ எக்ஸிக்யூஷன் சைக்கிளில் தான் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூஷன் சைக்கிளில் தான் அது நடக்கும். த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் 2 மெத்தட்ஸ். இதில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து 2 மெத்தட்ஸ் நடக்குது. தட் இஸ் மெமரி டு ப்ராசஸர், மெமரி டு இன்புட் அவுட்புட். த டேட்டா சென்ட் ஃப்ரம் ப்ராசஸர் டு மெமரி ஆர் ஃப்ரம் மெமரி டு ப்ராசஸர். இந்த ரெண்டுக்குமே நடக்கிறது தான் வந்து மெமரி ப்ராசஸர் மெமரி அப்படின்னு சொல்கிறது. தென் டேட்டா கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் டு ஆர் ஃப்ரம் பெரிஃபரல் டிவைசஸ் பை த transfer between processor and IO devices. IO devicesக்கும் ப்ராசஸருக்கும் இடையில டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறது. ஸோ இந்த 2 types ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் தான் வந்து நடக்கும். இந்த எக்ஸிக்யூட் சைக்கிள் the processor implements the important operations on the information and consistently the control calls for the modification in the sequence of data implementation. இதில் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் சைக்கிளில் வந்து நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற டேட்டாவை தான் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ வந்து ஆட் அப்படின்னா இங்கே இருக்கிறத இது கூட ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ரெஜிஸ்டர்லேருந்து இந்த வேல்யூவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இதில் இருக்கிறத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், அகெயின் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கிறதா எக்ஸிக்யூஷன் சைக்கிள். அப்புறமா ரிசல்ட்டை வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே எக்ஸிக்யூஷன் சைக்கிளில் தான் நடக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸ் கேல்குலேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கம்ப்யூட்டட். அ பெர்மனன்ட் நம்பர் இஸ் இன்சர்ட்டட் டு த அட்ரஸ் ஆஃப் த ஏர்லியஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எது நம்ம கம்ப்யூட் பண்ணுறோமோ அதோட அட்ரஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபெச் பண்ண போகிறோமோ அதோட அட்ரஸை வந்து கம்ப்யூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெர்மனன்ட் நம்பர் இஸ் இன்சர்ட்டட் டு த அட்ரஸ் ஆஃப் த ஏர்லியர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதுக்குன்னு ஒரு பெர்மனன்ட் நம்பர் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கெட் பண்ணி மேல் ஃபெச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ரெட் ஃப்ரம் இட் ஸ்பெசிஃபிக் மெமரி லொக்கேஷன் டு த ப்ராசஸர். ஆல்ரெடி நம்ம பார்த்தது இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேஷன் டீகோடிங் அப்படிங்கிறது த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இன்டர்பிரிட்டட் அண்ட் த டைப் ஆஃப் ஆப்ரேஷன் டு பி இம்ப்ளிமெண்டட் அண்ட் த ஆப்பரன்ஸ் டு பி யூஸ்ட் ஆர் டிசைடட். ஸோ டீகோடிங்னா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா அதில் வந்து ஆப் கோட் இருக்கும், ஆப்பரண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது, என்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணணும், அதில் இருக்க ஆப்பரன்ஸ் என்னென்ன, அதோட மெமரி அட்ரஸில் போய் அந்த ஆப்பரன்ஸோட வேல்யூஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறதா டீகோடிங். Then operand address calculation. The address of the operand is evaluated if it has a reference to an operand. அதாவது
டைரெக்டாக கொடுத்துருந்தா இமீடியட்டான வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துருந்தா அது அப்படியே எடுத்துக்கும். சப்போஸ் வந்து மெமரி அட்ரஸில் கொடுத்துருந்தோன்னா மெமரி அட்ரஸில் போய் எடுத்துகிட்டு வரோம். இல்லைன்னா வந்துட்டு நமக்கு மெமரி அட்ரஸ் வந்து ரெஃபரன்ஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னொரு மெமரி அட்ரஸில் போயிட்டு அதில் இருக்கிற வேல்யூ எடுத்து மறுபடியும் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து அட்ரஸ் கேல்குலேஷன். ஆப்ரண்ட் ஃபெச் அப்படின்னா அந்த ஆப்ரண்ட் இஸ் ரெட் ஃப்ரம் மெமரி. சப்போஸ் மெமரியாக நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா மெமரியிலேருந்து எடுத்துக்கும். இன்புட்டாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இன்புட்லேருந்து எடுத்துக்கும். தென் டேட்டா ஆப்ரேஷன் அப்படிங்கிறது த ஆக்சுவல் ஆப்ரேஷன் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டெய்ன்ஸ் இஸ் எக்ஸிக்யூஷன் நடக்கிறது இல்லையா, அதான் டேட்டா ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸ்டோர் ஆப்ரன்ஸ்னால் கிடைக்கிற ஆப்ரன்ஸை வந்து அது இன்புட் டிவைஸ்க்கோ அவுட்புட் டிவைஸ்க்கோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து ஸ்டோர் ஆப்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் RISC and CISC. RISC அப்படிங்கிறது reduced instruction set architecture. The main idea behind this is to simplify the hardware by using an instruction set composed of few steps for loading, evaluating and storing operations, just like a load command will load data and store command will store data. ஓகேவா, இதில் வந்துட்டு என்ன ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் இருக்கு இல்லையா. ஸோ ரெடியூஸ்ட் அப்படின்னாலே இட் சிம்பிளிஃபை த ஹார்ட்வேரை கம்மி பண்ணுறதுக்கு பை யூஸிங் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் யூஸ் பண்ணி நம்ம ஹார்ட்வேரை கம்மி பண்ணுறோம். என்ன மாதிரி அப்படின்னா லோடிங் அது மாதிரி ஸ்டோர் அது பண்ணுறதுக்கெலாம் வந்துட்டு நம்ம கம்மியான ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். நமக்கு ஹார்ட்வேரும் கம்மியாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ லோட் கமாண்ட் வில் லோட் டேட்டா, ஸ்டோர் கமாண்ட் வில் ஸ்டோர் டேட்டா. இந்த மாதிரி நம்ம கம்மியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த ஹார்ட்வேர்ஸ் ஆல்சோ கெட் சிம்பிளிஃபைடு. அதுதான் வந்து இதோட மெயின் தீம் ரெடியூஸ்டுங்கிற. கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள். சிம்பிளர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹேண்ட்ஸ் த சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடிங். இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ சிம்பிளாக இருக்கோ அது மாதிரி நமக்கு டீகோட் பண்ணுறது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்துட்டு கம்மியான ஹார்ட்வேர் தேவைப்படும். தென் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ஸ் அண்டர் சைஸ் ஆஃப் ஒன் வேர்டை விட கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தென் இன்ஸ்ட்ரக்ஷன் டேக்ஸ் அ சிங்கிள் கிளாக் சைக்கிள் டு கெட் எக்ஸிக்யூட்டட். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ரிஸ்க்னா சிங்கிள் கிளாக் சைக்கிள். மோர் ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ், இதில் வந்து ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் மட்டும் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ இருக்கும். தென் சிம்பிள் அட்ரஸிங் மோட், ஃபியூவர் டேட்டா டைப்ஸ், பைப்லைன்ஸ் கேன் பி அச்சீவ்டு. ஸோ இதுதான் வந்து ரிஸ்கோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதே சிஸ்க்னு எடுத்துட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர். த மெயின் ஐடியா இஸ் அ சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் டூ all loading, evaluating, storing operations like multiplication command will do stuff like loading data, evaluating and storing, hence it is complex. இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும். பட் அந்த ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன்லே எல்லாமே பண்ணுற மாதிரி அவங்க பண்ணிப்பாங்க. பட் இட்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் அதுலேயே வந்துட்டு லோட் பண்ணிக்கலாம், எவால்வேட் அண்ட் தென் ஸ்டோரிங், அப்புறமா ஆப்ரேஷன்ஸும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸாக இருக்கும். எனிஹவ் இட் இஸ் வந்து சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இது எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹென்ஸ் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடிங். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால தட் இஸ் வந்து மிக்சடாக இருக்கிறதுனால டீகோடிங்கும் கொஞ்சம் மிக்சடாக டிஃபிகல்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் லார்ஜர் தேன் ஒன் வேர்டு சைஸ். அதில் ஒன் வேர்டு சைஸோட அண்டர் சைஸில் பார்த்தோம், இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் மே டேக் மோர் தேன் அ சிங்கிள் கிளாக் சைக்கிள் டு கெட் எக்ஸிக்யூட்டட். லெஸ் நம்பர் ஆஃப் ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஸ் ஆப்ரேஷன்ஸ் கெட் பெர்ஃபார்ம்ட் இன் மெமரி இட் செல்ஃப். ஓகே, மெமரியிலே பண்ணுறதுனால நம்ம ரெஜிஸ்டர்ஸோட யூசேஜ் வந்து இங்கே கம்மியாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் அட்ரஸிங் மோட் அண்ட் மோர் டேட்டா டைப்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் வந்து ரிஸ்க் தான் வந்து சிஸ். த நெக்ஸ்ட் இஸ் மெஷின் லாங்குவேஜ். மெஷின் லாங்குவேஜ் இதெல்லாம் நம்ம பேசிக்காக முன்னாடியே படித்தது தான். மெஷின் லாங்குவேஜ்ங்கிறது லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் that is understood by computer. ஓகேவா, ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள், நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கிறது. லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட் பை கம்ப்யூட்டர்ஸ். ஸோ மெஷின் லாங்குவேஜ் இஸ் மேட் அப் ஆஃப் பிட்ஸ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். நம்ம தான் வந்துட்டு ஃபார் இன்ட் ஈக்குவல் டு ஐ அந்த மாதிரிலாம் கொடுப்போம் நமக்கு தெரிகிற மாதிரி. பட் வந்து மெஷின் வந்து எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் இருக்கும். ஸோ மெஷின் லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மெஷின் கோட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் கோட்ஸ். ஸோ இதெல்லாம் மட்டும் இந்த அதர் நேம்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெஷின் கோட்ஸ்னா ஆப்ஜெக்ட் கோட்னாலும் சேம் தான். ஆஸ் மெஷின் லாங்குவேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்,
That is why it is difficult to understand in raw form. That is வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக ஃபுல்லாக பார்க்கும்போது அது என்ன அப்படிங்கிறதே ஹியூமன்ஸ்க்கு புரியாது. CPU process this machine code as input. CPUக்கு வந்து இன்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மெஷின் கோடு, தட் இஸ் ஆப்ஜெக்ட் கோடு தான் வந்து இன்புட்டாக இருக்கும். Machine language is a low-level programming language that consists of binary bits, that is only zeros and ones. The data present in binary form is the reason for its fast execution. So வந்து அதோட fast executionக்கு reason என்னன்னா binary formல இருக்கிறதுனால தான். In machine language, the instructions are directly executed by CPU. Machine language is also known as object code or machine code அப்படின்னு சொல்லிப்போம். Then machine language is a binary language. Next வந்து assembly language. Assembly language is a low-level language that helps to communicate directly with computer hardware. Okay, computer hardware கூட நம்ம communicate பண்ணுறதுக்கான low-level language தான் என்ன assembly language. It uses mnemonics to represent the operations that a processor has to do, which is an intermediate language between a high-level language like C++ and the binary language. ஓகேவா, ஒரு மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் கொடுக்கும், அதாவது மெஷின் லாங்குவேஜ்க்கும் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் அதான் ஹை லெவல் லாங்குவேஜ்க்கும் இன்டர்மீடியேட்டாக இருக்கிறது தான் என்ன அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ். ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறது. இது என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா இட் யூசஸ் த நிமோனிக்ஸ். ஓகே, நிமோனிக்ஸ் டு ரெப்ரசன்ஸ் த ஆப்ரேஷன்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் ரிலைட் ஆன் வேக்யூம் டியூப்ஸ் and programming was directly in machine language using binary instructions. Assembly language emerged as readable abstraction employing mnemonics codes to represent machine instructions. Next second generationல பார்த்தீங்க அப்படின்னா transistor based computers. இதில் வந்து எப்படி assembly language வந்து become more intricate to handle the complex instructions. ஓகே, இதில் வந்து assembly language second generationல தான் வந்து ரொம்ப யூஸ் ஆக ஆரம்பிச்சுது. Like simultaneously high level languages like Fortran, COBOL அதுவுமே அந்த டைமில் எமர்ஜ் ஆயிடுச்சு. தென் தேர்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறப்போ integrated circuits became standard place. ஐசி வந்து தேர்ட் ஜென்ரேஷனில் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ரிசல்ட்டிங் இன் டிமினிஷ்ட் பட் பொட்டன்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா, சின்ன சைஸ் வந்து அது ஐசி யூஸ் பண்ணுறதுனால சிம்பிளிஃபைடு சைஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். தென் அசம்பிளி லாங்குவேஜ் எவால்வ்டு ஃபர்தர் இன்ட்ரடியூசிங் ஃபீச்சர்ஸ் லைக் அசம்பிளி லாங்குவேஜ்லேயும் வந்து மேக்ரோஸ், சிம்பாலிக் லேபிள்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தது வந்து தேர்ட் ஜென்ரேஷனில். தென் ஃபோர்த் ஜென்ரேஷனில் மைக்ரோ ப்ராசஸர்ஸோட யூசேஜ்க்கான பிகினிங் தான் வந்து fourth generation. Assembly languages for microcomputers were redesigned to enhance user accessibility காக assembly languageயும் சில redesign பண்ணாங்க. Like syntax highlighting, automatic intention இதெல்லாம் வந்துட்டு இந்த டைம் தான் வர ஆரம்பிச்சது. எதில் அப்படின்னா ஃபோர்த் ஜென்ரேஷனில். Then fifth generation is characterized by executing multiple computational tasks simultaneously, that is parallelism வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷனில். ஓகேவா, இதில் பாருங்கள் அசம்பிளி லாங்குவேஜ் கண்டினியூ டு எவால்வ் டு மீட் த டிமாண்ட்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ இது எவால்வ் ஆக அசம்பிளி லாங்குவேஜும் வந்துட்டு எவால்வ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி, தட் இஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வித் த டெப்ளாய்மெண்ட் ஆஃப் கட்டிங் எட்ஜ் டீபக்கிங் மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் இம்ப்ரூவிங் கோட் பர்ஃபார்மன்ஸ், ப்ரொடக்டிவிட்டி ஃபார் இன்ட்ரிகேட் சிஸ்டம், இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு அசம்பிளி லாங்குவேஜில் வந்து இன்வால்வ் ஆனது ஃபிஃப்த் ஜென்ரேஷனில். தென் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜ் பாருங்கள், ரெஜிஸ்டர்ஸ் வந்து அதுக்கு தேவை. ஸோ ரெஜிஸ்டர்ஸ் ஆர் த ஃபாஸ்ட் மெமரி லொக்கேஷன் சிட்டுவேட்டட் இன்சைட் த ப்ராசஸர் which helps ALU to perform arithmetic operation and temporary storing of data. எக்ஸாம்பிள் வந்து AX அப்படின்னா அக்குமுலேட்டர், BX, CX இதெல்லாம் வந்துட்டு ரெஜிஸ்டர்ஸ். தென் வந்து என்ன தேவை அப்படி காம்போனண்ட், அசம்பிளி லாங்குவேஜோட காம்போனண்ட் என்ன அப்படின்னா கமாண்ட். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அசம்பிளி கோட் இஸ் கமாண்ட். ஓகேவா, கமாண்ட்னா என்ன அப்படின்னா அசம்பிளி கோடில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம கமாண்ட்னு சொல்கிறோம். இன்ஃபார்ம்ஸ் அசம்பிளர் வாட் டு டூ, அசம்பிளருக்கு வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறத வந்து கமாண்ட் அப்படின்னு சொல்கிறது. அசம்பிளி லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் typically employ self-descriptive abbreviations to make the vocabulary simple as add, move. இந்த மாதிரி சிம்பிளாக அதை பார்த்தாலே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் த நிமோனிக் கோட்ஸ் தட் வி கிவ் டு த ப்ராசஸர் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் லைக் லோட், அடிஷன், மூவ். எக்ஸாம்பிள் ஆட், இது என்னது அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்னா அதை நிமோனிக் கோட்ஸ், நம்ம கொடுக்குற நிமோனிக் கோட்ஸ் வந்து
டு த ப்ராசஸர். ப்ராசஸருக்கு நம்ம கொடுக்குற நிமோனிக் கோட்ஸ் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, லேபிள்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ சிம்பாலிக் நேம் ஆர் ஐடென்டிஃபையர் கிவன் டு இண்டிகேட் அ பர்டிகுலர் லொக்கேஷன் ஆர் அட்ரஸ். நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேம் மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் சிம்பாலிக் நேம் ஆர் ஐடென்டிஃபையர். இப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு லேபிள்ஸ் அப்படிங்கிறது. தென் நிமோனிக்ஸ் அப்படிங்கிறது இஸ் அன் அக்ரானிமிக் ஃபார் அசம்பிளி லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அ நேம் கிவன் டு மெஷின் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுக்குற ஒரு நேம் தான். ஈச் நிமோனிக்ஸ் இன் அசம்பிளி கரஸ்பாண்ட்ஸ் டு ஸ்பெசிஃபிக் மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒன்னொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கும். ஓகே, சிஎம்பி அப்படின்னா கம்பேர், மல்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி அதுக்கான ஒரு மீனிங் இருக்கும் அதில். மேக்ரோ அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ நம்ம ஒரு மேக்ரோ யூஸ் பண்ணுறோம், ஆடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மேக்ரோவை நம்ம ஜஸ்ட் இன்க்ளூட் பண்ணோன்னா அதுக்குள்ளே கரஸ்பாண்டிங் அந்த பர்டிகுலர் கோடிங்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ வந்து கோடிங் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம மேக்ரோ வந்து யூஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் அசம்பிளரோட அசம்பிளி லாங்குவேஜோட காம்போனன்ட்ஸ் வந்து இந்த ரெஜிஸ்டர்ஸ், கமாண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன், லேபிள்ஸ், அப்புறமா நிமோனிக்ஸ், மேக்ரோ. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பரன்ஸ். தீஸ் ஆர் த டேட்டா ஆர் வேல்யூஸ் தட் வி ஆர் கிவன் த்ரூ த இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம கொடுக்குற அந்த வேல்யூஸை தான் வந்து நம்ம ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்வோம். நெக்ஸ்ட் இஸ் அசம்பிளர். Assembler is a program for converting instructions written in low-level assembly code into relocatable machine code. ஓகேவா, இது புரிஞ்சு வச்சுக்கோங்க. அசம்பிளர் அப்படிங்கிறது அது ஒரு ப்ரோக்ராம் தான். அது எதுக்காக அப்படின்னா that is for converting instruction written in low-level assembly code. அசம்பிளி லெவல் கோடில் இருக்கிறத ரீலொக்கேட்டபிள் மெஷின் கோடாக வந்து மாற்றுறது. ஓகேவா, அதான் வந்து அசம்பிளர் அப்படின்னு சொல்கிறது. அசம்பிளி கோடை மெஷின் கோடாக மாற்றுறது. அண்ட் ஜென்ரேட்டிங் அலாங் இன்ஃபர்மேஷன் ஃபார் த லோடர். ஓகேவா, ஜென்ரேட்டிங் அலாங் இன்ஃபர்மேஷன் இதை கன்வெர்ட் பண்ணோம். ஆல்சோ வந்து லோடருக்கான இன்ஃபர்மேஷனையும் ஜென்ரேட் பண்ணோம். இது ரெண்டும் தான் வந்துட்டு அசம்பிளரோட ஒரு டாஸ்க். It is necessary to convert user written programs to machinery code. This is called the translation of high level language to low level machinery language. This type of translation is performed with the help of system software வச்சு நம்ம இந்த high level languageலேருந்து low level languageக்கு வந்து convert பண்ணுறோம். An assembler can be defined as a program that translate an assembly language program into machine language. ஓகேவா, இது வந்து நமக்கு high level to low level வந்து நம்ம மாற்றுறாங்க. high level to low level. ஓகே, லோ லெவலுக்கு மாற்றுறாங்க. பட் அசம்பிளரோட வேலை என்ன அப்படின்னா அதுக்கு இன்டர்மீடியேட்டாக ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஹை லெவலுக்கும் லோ லெவலுக்கும் இடையில அந்த அசம்பிளி லாங்குவேஜ்லேருந்து லோ லெவலுக்கு மாற்றுற இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை தான் வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா அசம்பிளர் வந்து பண்ணுது. ஓகேவா, இதிலே வந்து செல்ஃப் அசம்பிளர் அப்படின்னா தட் ரன்ஸ் ஆன் அ கம்ப்யூட்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் த மெஷின் கோட்ஸ் ஃபார் த சேம் கம்ப்யூட்டர் ஆர் த சேம் மெஷினில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் செல்ஃப் அசம்பிளர். It is also known as resident assembler. ஓகே, நெக்ஸ்ட் கிராஸ் அசம்பிளர். இது முன்னாடி ஒரு கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க. கிராஸ் அசம்பிளர் அப்படின்னா இஸ் அன் அசம்பிளர் தட் ரன்ஸ் ஆன் அ கம்ப்யூட்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் மெஷின் கோட்ஸ் ஃபார் அதர் கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டரில் ரன் ஆகும், இன்னொரு கம்ப்யூட்டருக்கான மெஷின் கோடை வந்து ஜென்ரேட் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கிராஸ் அசம்பிளர். டைப்ஸ் ஆஃப் அசம்பிளர் பாருங்கள். அசம்பிளர் ஜென்ரேட்ஸ் instruction by evaluating mnemonics in the operation field and finding the values of symbols and literals to produce the machine codes. அசம்பிளர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நிமோனிக்ஸில் இருக்கிற அந்த சிம்பிள்ஸ் தட் இஸ் ஆப்ரேஷன்ஸ் என்ன, அதோட ஆப்பரன்ஸில் இருக்க வேல்யூ என்ன, அதெல்லாம் வந்து பார்த்து அது வந்து ஒரு பர்டிகுலர் மெஷின் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணுது இல்லையா இந்த நிமோனிக்ஸ்னால் என்னது, அசம்பிளி லாங்குவேஜ் தான் வந்து நிமோனிக்ஸில் வந்து இருக்கும். ஓகே, நிமோனிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அசம்பிளர் இருக்குது. சிங்கிள் பாஸ் அசம்பிளர், மல்டிபிள் பாஸ் அசம்பிளர் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் அன் அசம்பிளர் டஸ் ஆல் திஸ் ஒர்க், அதாவது இந்த கன்வர்ஷன் ஃபுல்லாத்தையுமே ஒரே ஸ்கேன்லேயே முடிச்சிருச்சு அப்படின்னா தட் இஸ் சிங்கிள் பாஸ் அசம்பிளர். இஃப் இட் டஸ் இன் மல்டிபிள் ஸ்கேனில் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் மல்டிபிள் பாஸ் அசம்பிளர். த ஒர்க்கிங் ஆஃப் அசம்பிளர், அதாவது சிங்கிள் பாஸ்லேயே பண்ணிட்டா தட் இஸ் சிங்கிள் பாஸ் அசம்பிளர்னு பார்த்தோம். மல்டி பாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மல்டி பாஸ் அசம்பிளர். ஸோ அதில் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னா பாஸ் 1ல் என்ன பண்ணுது அப்படின்னா சிம்பிள் டேபிள் அண்ட் ஆப்கோப் டேபிள்ஸ் ஆர் டிஃபைன்டு.
ஓகே, அது வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ கீப் ட்ராக் ஆஃப் த லொக்கேஷன் கவுண்டர், அதில் இருக்கிற சிம்பிள்ஸ் என்னென்ன, ஆப் கோட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஜஸ்ட்டு என்ட்ரி பண்ணுறோம். சிம்பிளை வந்து சிம்பிள் டேபிளையும், ஆப் கோட்ஸ் வந்து ஆப் கோட் டேபிள்ஸ்லேயும் வந்து நம்ம என்ட்ரி பண்ணி வச்சுருக்கோம். கீப் த ரெக்கார்ட் ஆஃப் த லொக்கேஷன் கவுண்டர். லொக்கேஷன் கவுண்டர்னால் நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து என்னென்ன அட்ரஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதில் இருக்க பாருங்கள். இட் ஸ்டோர்ஸ் த அட்ரஸ் ஆஃப் லொக்கேஷன் வேர் த கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி ஸ்டோர்டு அப்படிங்கிறது தான் லொக்கேஷன் கவுண்டர், சிமிலர் டு பிசி. ஓகேவா? அப்புறமா என்ன பண்ணுது அப்படின்னா ப்ராசஸ் த சூடோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதான் வந்து பாஸ் 1ல் வந்து நடக்கிறது. பாஸ் 2ல் என்ன அப்படின்னா கன்வெர்ட்ஸ் த ஆப் கோட் இன்ட்டு கரஸ்பாண்டிங் நியூமரிக் ஆப் கோட். ஓகேவா? இந்த ஆப் கோட் எல்லாத்தையுமே வந்து நியூமரிக் ஆப் கோடாக கன்வெர்ட் பண்ணுது. தட் இஸ் மெஷின் கோட் கரஸ்பாண்டிங் டு வேல்யூஸ் ஆஃப் லிட்ரல்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஜென்ரேட் த மெஷின் கோட். இப்போ வந்து இது அசம்பிளி லெவல் லாங்குவேஜில் இருக்கும், அதுக்கான கரஸ்பாண்டிங் மெஷின் கோடை வந்து இங்கே வந்து ஜென்ரேட் பண்ணுது. இதுதான் வந்து பாஸ் 2ல் நடக்கிறது. ஜஸ்ட் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு டேபிளில் வந்து மெயின்டைன் பண்ணோம் பாஸ் 1ல். பாஸ் 2ல் வந்து அதில் இருக்கிற அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிளாக மெஷின் கோடாக வந்து மாற்றுதா தான் பாஸ் 2ல் நடக்கிறது. இதில் வந்து நம்ம ஆப் கோட் டேபிள் அப்படின்னு பார்த்தோம். அது என்னென்னா த ஸ்டோர்ஸ் த வேல்யூஸ் ஆஃப் நிமோனிக்ஸ் அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் நியூமரிக் வேல்யூஸ். சிம்பிள் டேபிள்னா that stores the value of programming language symbols used by the programmer and their corresponding numeric values. ஓகேவா? இதில் வந்து அதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க நிமோனிக்ஸும் அதோட கரஸ்பாண்டிங் நியூமரிக் வேல்யூஸும் இருக்கிறது ஆப் கோட். சிம்பிள் டேபிள்னால் அதில் நம்ம என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதோட கரஸ்பாண்டிங் நியூமரிக் வேல்யூஸையும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். லொக்கேஷன் கவுண்டர் நம்ம பார்த்த மாதிரி தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட கரண்ட் அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் ஒர்க்கிங் அண்ட் அசம்பிளர் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அசம்பிளர் பற்றி நம்ம ஷார்ட்டாக பார்க்குறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் மோர் வீடியோஸ் லைக் திஸ்.